வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர வட்டாரங்களில் கடந்த சில தினங்களாக ஒரு செய்தி காட்டுத்தீ போல பரவி வருகிறது. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு, அதாவது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாவின் பக்கம் தலை வைத்து படுப்பதற்கே பல நாடுகள் தயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்தியா ஒரு மிகப்பெரிய துணிச்சலான அடியை எடுத்து வைத்திருக்கிறது. வழக்கமாக அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடப்பது இயல்பு, அமைச்சர்கள் சந்திப்பதும் வழக்கம். ஆனால் இம்முறை நடந்தது அதுவல்ல. இந்தியாவின் மிக பெரும் தனியார் மற்றும் பொதுத்துறை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்கள் இரு பெரிய படையாக திரண்டு மாஸ்கோவிற்கு பயணம் செய்துள்ளனர். பாரத் ஃபோர்ஜ், அதானி டிஃபென்ஸ், டாடா சன்ஸ், எல்&டி மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் தூண்களாக விளங்கும் நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகள் ரஷ்ய தலைநகரில் நடத்திய ரகசிய ஆலோசனைகள் சாதாரணமானவை அல்ல. இது ஆசியாவின் பாதுகாப்பு வரைபடத்தையும் மாற்றி எழுதும் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றே சொல்ல வேண்டும். இந்த சந்திப்பின் முக்கியத்துவத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறை செயலாளர் சஞ்சீவ் குமார் தலைமையில் சென்ற இந்த குழு ரஷ்யாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் வெறும் ஆயுத கொள்முதல் சார்ந்தது அல்ல. காலம் காலமாக இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கும் ஒரு வாடிக்கையாளர், அதாவது பையர் என்ற நிலையிலேயே இருந்து வந்தது. ஆனால் இம்முறை நடந்த பேச்சுவார்த்தை அந்த வரலாற்றை தலைகீழாக புரட்டி போடுகிறது. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இந்தியா இனி ஆயுதங்களை வாங்கும் நாடு மட்டுமல்ல, ரஷ்யாவுடன் இணைந்து ஆயுதங்களை தயாரிக்கும் ஒரு கூட்டாளி, பார்ட்னர் என்ற நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டுள்ளது. இதற்கு ஒரு திடமான மனம் வேண்டும். ஒரு குண்டூசி தயாரிப்பது என்றால் கூட அந்த தயாரிப்பில் நாங்களும் இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு போக வேண்டும். இந்த மாற்றம் சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை. இது பல ஆண்டுகால திட்டமிடல் மற்றும் இந்தியாவின் வளர்ந்து வரும் உற்பத்தி திறனின் வெளிப்பாடு. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி இந்த சந்திப்புகளில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் மிகவும் நுட்பமானவை மற்றும் ஆழமானவை. MiG-29 போர் விமானங்கள் மற்றும் பிற வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியாவிலே தயாரிப்பதற்கான கூட்டு முயற்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இது ஏன் முக்கியம் என்றால், போர் சூழலில் ஒரு நாட்டின் பலவீனம் அதன் சப்ளை செயினில் தான் இருக்கும். உக்ரைனின் போரின் போது ரஷ்யாவில் சில உதிரி பாகங்கள் இந்தியாவுக்கு சரியான நேரத்தில் வழங்க முடியவில்லை என்ற ஒரு பேச்சு எழுந்தது. அந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க இந்தியா கண்டுபிடித்த வழிதான் இது. எங்களுக்கு தேவையானதை நாங்களே எங்கள் மண்ணில் உங்கள் தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரித்துக் கொள்கிறோம் என்று இந்தியா ரஷ்யாவிடம் கராராக சொல்லிவிட்டது. இதற்கு ரஷ்யாவும் பச்சை கொடி காட்டி இருப்பதுதான் இங்கே ஹைலைட். ரஷ்யா முன்வைத்த ஒரு திட்டம் இன்னமும் சுவாரஸ்யமானது. இந்திய மண்ணில் பாதுகாப்பு உற்பத்தி அலகுகளை அமைத்து அங்கு தயாரிக்கப்படும் ஆயுதங்களை மீண்டும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்ற யோசனையையும் அவர்கள் முன்வைத்தனர். காரணம், உக்ரைன் போர் காரணமாக உற்பத்தி அலகுகள் ரஷ்யாவில் தள்ளாடுகின்றன. இது இந்தியாவுக்கு ஒரு பொன்னான சந்தர்ப்பம். ரஷ்ய தொழில்நுட்பம், ஆனால் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி. இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ரஷ்யா கொடுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். சூழ்நிலை அப்படி. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிறுவனங்களின் பட்டியலை பார்த்தாலே எதிரிகளுக்கு கிளி பிடிக்கும். ஏவுகணைகள் மற்றும் பீரங்கிகளுக்கான உதிரி பாகங்களை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற பாரத் ஃபோர்ஜ் காட்சிக்குள் இருக்கின்றது. இந்தியாவின் தனியார் பாதுகாப்பு துறையில் அசுர வளர்ச்சி கண்டு வரும் அதானி டிஃபென்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI துறையில் கலக்கி வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பட்டாளமே அங்கு சென்றிருக்கிறது. இது ஒரு முழுமையான அணி திரட்டல், அதாவது மொபைலேஷன். 500க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பெயர் SIDM. அந்த SIDM ரஷ்ய டீல் முக்கிய பங்காற்றி உள்ளது. அதாவது தனித்தனி நிறுவனங்கள் அல்ல, இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர்கள் ஒட்டுமொத்தமாகவே காட்சிக்குள் உள்ளனர். இதன் மூலம் இந்தியா உலகுக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், எங்கள் பாதுகாப்பு தேவைகளுக்கு நாங்கள் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. எங்கள் தனியார் நிறுவனங்களை இனி களத்தில் இறங்கி தயாரிக்கும் என்பதுதான். இது பாதுகாப்பு துறை அல்ல, வர்த்தகமும் அல்ல, அரசியல் சித்தாந்த மாற்றம். இதில் அரசியல் எங்கு வருகிறது? இதோ அதையும் பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். 15 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் ராணுவ சாதன தயாரிப்பு பற்றி தனியார் நிறுவனங்கள் கனவு கூட காண முடியாது. அனைத்தும் அரசு நிறுவனங்கள் தான். அவர்கள் இஷ்டப்பட்ட நேரத்திற்கு இஷ்டப்பட்ட வேகத்தில் தயாரித்தார்கள். விளைவு வெளிநாட்டு தயாரிப்பையும் இறக்குமதியும் நம்ப வேண்டிய சூழ்நிலை. அது ஒரு அரசியல் சித்தாந்தம். இன்று அதற்கு தலைகீழான அரசியல் சித்தாந்தம்.
இன்னமும் 5 ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு சாதன தயாரிப்பின் முதுகெலும்பாக தனியார் துறை இருக்கும் அமெரிக்கா முன்னேறியது அப்படித்தான். இந்த அரசியல் கொள்கை நாட்டை முன்னேற்றக்கூடியது. நாம் இப்படி கூறும்போது ஏதோ ஒரு அரசியல் பேசுவதாக விமர்சனங்கள் எழலாம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், நமக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது, அதில் ஆர்வமும் கிடையாது. பாதுகாப்பு துறையில் நடப்பதை சொல்கின்றோம். தயவு செய்து கட்சி சாயம் பூசாதீர்கள். மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்தியாவின் இந்த நகர்வை மிகவும் உன்னிப்பாகவும் சற்றே கவலையுடனும் கவனித்து வருகின்றன. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் மேற்கத்திய நாடுகளின் திட்டம். ஆனால் உலகின் 5வது பெரிய பொருளாதாரமான இந்தியா ரஷ்யாவுடன் தனது உறவை துண்டிப்பதற்கு பதிலாக அதை இன்னமும் ஒருபடி மேலே கொண்டு சென்று வர்த்தக ரீதியாகவும் உற்பத்தி ரீதியாகவும் பலப்படுத்துவது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இது மேற்கத்திய நாடுகளுக்கு வர்த்தக ரீதியாகவும் பெரிய அடி. ஒரு வாங்கும் நாடு தயாரிக்கும் நாடாக மாறி ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியா தனது தேசிய நலனை மட்டுமே முன்னிறுத்துகிறது. இந்தியாவின் ராணுவ தளவாடங்களில் சுமார் 36% இன்றும் ரஷ்ய தயாரிப்புகள் தான். சுகோய் விமானங்கள் முதல் S-400 ஏவுகணை அமைப்பு வரை ரஷ்ய ஆயுதங்களே இந்தியாவின் பாதுகாப்பு கவசம். அந்த ஆயுதங்களுக்கான உதிரி பாகங்களையோ அல்லது மேம்படுத்தல்களையோ, அதாவது அப்கிரேட்களையோ பெறாமல் இந்தியா சும்மா இருக்க முடியாது. அதை ஏன் இந்தியாவில் செய்யக்கூடாது? அதில் இந்திய தனியார் நிறுவனங்கள் ஏன் பங்கேற்க கூடாது? எனவே தற்போதைய சூழலில் இந்த சந்திப்பு ஒரு தவிர்க்க முடியாது, அதே சமயம் மிக துணிச்சலான ராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்பட வேண்டும். இந்தியாவின் இந்த நகர்வுக்கு பின்னால் உள்ள மற்றொரு முக்கிய காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல். எல்லையில் பதற்றம் நிலவும் போது ஆயுத விநியோகத்தில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது என்பதில் இந்தியா மிக தெளிவாக இருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதை விட ரஷ்ய தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து அதானி, டாடா, பாரத் போர்ஜ் போன்ற நிறுவனங்கள் மூலம் இங்கேயே தயாரிப்பது இந்தியாவின் போர் முனை தயார் நிலையை, அதாவது காம்பேட் ரெடினஸை பல மடங்கு அதிகரிக்கும். இனி ஒரு போர் வந்தால் உதிரி பாகங்களுக்கு மாஸ்கோவை எதிர்பார்த்து காத்திருக்க தேவையில்லை. புனேவில் இருந்தோ அல்லது குஜராத்தில் இருந்தோ திருச்சியில் இருந்தோ அடுத்த நாளே ஆயுதங்கள் எல்லைக்கு வந்து சேரும். இந்த தற்சார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் தான் உண்மையான வல்லரசுக்கான அடையாளம். ரஷ்யாவில் நடந்த இந்த சந்திப்புகளின் மையப்புள்ளி என்பது கூட்டு உற்பத்தி, அதாவது கோ ப்ரொடக்ஷன். இது ஏதோ பெயருக்கு செய்யும் ஒப்பந்தம் அல்ல. MiG-29 போர் விமானங்கள், T-90 மற்றும் T-72 டேங்கள் மற்றும் சுகோய் 30 MKI விமானங்கள் என இந்தியாவின் முப்படைகளும் பயன்படுத்தும் மிக முக்கியமான ஆயுதங்களின் உதிரி பாகங்கள் மற்றும் முக்கிய அமைப்புகளை இந்தியாவிலேயே தயாரிப்பதுதான் இதன் நோக்கம். இதுவரை இந்த ஆயுதங்களுக்கான சிறு ஸ்க்ரூ முதல் பெரிய என்ஜின் பாகங்கள் வரை ரஷ்யாவில் இருந்துதான் வர வேண்டி இருந்தது. இது இந்தியாவின் களத்தை நெரிக்கும் ஒரு விஷயமாகவே நீண்ட காலமாக இருந்து வந்தது. ரஷ்யர்கள் தமது தேவைகளை முடித்துக் கொண்டு அதன் பின்னரே ஏற்றுமதியை கவனிப்பார்கள். அதுவரை காத்திருக்க வேண்டும். இப்போது இந்த தனியார் நிறுவனங்கள் இந்த களத்தில் இறங்குவதன் மூலம் இந்தியாவின் களத்தை சுற்றியிருந்த அந்த பிடி தளர்ந்துவிடும். குறிப்பாக பாரத் போர்ஜ் போன்ற நிறுவனங்கள் பீரங்கி குண்டுகள், அதாவது ஆர்டிலரி ஷெல்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிப்பதில் உலக புகழ் பெற்றவை. ஏற்கனவே ஆர்மீனியா உட்பட சில நாடுகளுக்கு இந்தியா தனது பீரங்கிகளை ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் ரஷ்ய தொழில்நுட்பமும் இவற்றுடன் இணைந்தால் இந்தியாவின் உற்பத்தி திறன் உலக தரத்திற்கு உயரும். மேலும் ட்ரோன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI சார்ந்த ராணுவ தொழில்நுட்பங்களில் ரஷ்யாவுடன் இணைவது இந்தியாவுக்கு ஒரு தொழில்நுட்ப பாய்ச்சலை கொடுக்கும். உக்ரைன் போரில் ட்ரோன்களின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ரஷ்யா தனது போர் அனுபவத்தில் கற்ற பாடங்களை இந்திய நிறுவனங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்தியாவின் வருங்கால போர் முறையை வடிவமைக்க உதவும். ரஷ்யா முன்வைத்துள்ள இந்தியா தயாரித்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வது, எக்ஸ்போர்ட் பேக் டு மாஸ்கோ என்ற திட்டம் ஒரு வியக்கத்தக்க விஷயம். இது வரலாற்றின் ஒரு விசித்திரமான திருப்பம். ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் இந்தியாவிற்கு அனைத்தையும் வழங்கியது. இன்று ரஷ்யாவிற்கு தேவையான சில தொழில்நுட்ப உதவிகளையும் உற்பத்தி திறனையும் இந்தியா வழங்கும் நிலைக்கு வளர்ந்திருக்கிறது. இது இந்தியாவின் உற்பத்தி துறைக்கு கிடைத்த வெற்றி. அது மட்டுமல்லாமல் இது பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவுக்கு லாபகரமானது. ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளால் அவர்களால் பல பொருட்களை தயாரிக்க முடிவதில்லை. அந்த வெற்றிடத்தை இந்திய நிறுவனங்கள் நிரப்ப முடியும். இதன் மூலம் இந்திய பாதுகாப்புத்துறை நிறுவனங்களின் பங்குகள் மற்றும் லாபம் பன்மடங்கு உயரும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியா மிகவும் கவனமாக அடியெடுத்து வைக்கின்றது. பாரத் போர்ஜ் நிறுவனத்தின் துணை நிறுவனம் ஒன்று தயாரித்த பீரங்கி குண்டுகள் வேறு சில நாடுகள் வழியாக உக்ரைனுக்கு சென்றடைந்ததாக ஏற்கனவே ஒரு சர்ச்சை எழுந்தது நினைவிருக்கலாம். இது மாஸ்கோவை கோபப்படுத்தியது மற்றும் ராஜதந்திர ரீதியான எதிர்ப்புகளுக்கும் வழிவகுத்தது. இம்முறை அதே போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் மிக தெளிவான வரைமுறைகளுடன் இந்த ஒப்பந்தங்கள் பேசப்பட்டிருக்கலாம். இந்திய தனியார் நிறுவனங்களும் அரசியல் மற்றும் பொருளாதார அபாயங்களை நன்கு உணர்ந்துள்ளன. ரஷ்யாவுடன் வியாபாரம் செய்வது லாபகரமானதுதான், ஆனால் அது கத்தியின் மேல் நடப்பது போன்றது என்பதையும் அவர்கள் அறிவார்கள். இருப்பினும் தேச நலன் மற்றும் நீண்டகால பாதுகாப்பு என்று வரும்போது இந்த ரிஸ்கை எடுப்பது அவசியம் என்று இந்திய தொழிலதிபர்கள் கருதுகிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் இந்திய நிறுவனங்களின் மாஸ்கோ சந்திப்பு.
நீங்கள் போவதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.